ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆண் ஒரு வாலிபர் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பினாங்களோ அந்த மாதிரி மகன் மாறி வருகிறார். அந்த காட்சியை கண்டு ஒரு வாப்பட கண்கள் குளிரோணும். இதுதான் ஒரு முஸ்லிம் வாப்பட ஒரு முஸ்லிம் தகப்பனினுடைய எதிர்பார்ப்பு. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே எல்லாருமே முன்னோக்கி பயணிக்கிறாங்க. எல்லா நாடுகளும் முன்ன போறாங்க, எல்லா நிறுவனங்களும் முன்னோக்கி போறாங்க. அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க, நாங்க நாகரிகம், எங்கட நாகரிகம் வளர்ந்திருக்குது, நாங்க முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம், நாங்க வளர்ந்திருக்கிறோம். எங்கட அறிஞர்கள் சொல்றாங்க, யாரெல்லாம் அப்படி சொல்லி கொண்டிருக்கிறாங்க உண்மையில முன்னேறாங்க, அவங்க முன்னேறி கொண்டு போய்த்து அழிய போறாங்க. யாரெல்லாம் முன்னேறியதாக துனியாவை வச்சு முன்னேறியதாக நினைக்கிறாங்களோ அவங்களோட முன்னேற்றத்தினுடைய முடிவு அழிவு. உலகத்துல ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் முன்னுக்கு போகல, அவங்க பின்ன பார்த்து பார்த்து வாழ்றவங்க. அவங்க யாரு? உண்மையான முஸ்லிம்கள். எங்களுக்கு கண்ணை பொத்தி கொண்டு முன்னுக்கு போகிறாரு, நாங்க பின்ன திரும்பி பார்க்கணும், பின்னுக்கு போகணும். பின்னுக்கு தான் எங்க? சஹாபாக்களை பார்த்து பார்த்து தான் நாங்க வாழணும். சஹாபாக்கள் இருந்து எங்களுக்கு 1400 வருஷத்துக்கு முன்னால, அதுக்காக சஹாபாக்களை விட்டுட்டு நாங்க 14 நூற்றாண்டுகள் முன்ன வந்துட்டு அவர்களை விட வித்தியாசமாக வாழுவோம் என்று போதா எங்கட அழிவும் எழுதப்பட்டிருக்குது என்று விலகிக் கொள்ள வேண்டியதான். முஸ்லிம்கள் மாத்திரம்தான் அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறான். அவர்களுக்கு முன்னால வாழ்ந்த சஹாபாக்களை, ரசூலுல்லாவை சுத்தி இருந்தவர்களை பார்த்து பார்த்து வாழ்றாங்க. அவங்கள மாதிரி உட, அவர்களை மாதிரி நட, அவர்களை போல தொழுக, அவர்களை போல சம்பாத்தியம், அவர்களை போல குடும்ப வாழ்க்கை, அவர்களை போல அஹ்லாக், அவர்களை போல பேச்சு, அவர்களை போல பொறுமை, அவர்களை போல இரவை, அவர்களை போல பகல். இப்படி இருக்கக்கூடியவங்க முஸ்லிம்கள் மட்டும்தான். ஆகவே எங்கட வாலிபர்களையும் சஹாபாக்களுடைய வாலிபர்களோடு ஒப்பிட்டு பார்க்கணும். அப்ப இருந்த சஹாபாக்கள் இதே குர்ஆனை ஓதி, இதே குர்ஆனை பின்பற்றி, இதே ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகளை அவர்களுக்கு வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு முன்னேறி புகையிலும்டா ஏன் எங்கட வாலிபர்கள் கீழே சரிஞ்சு கொண்டே போறாங்க? ஏன் எங்கட வாலிபர்கள் இவ்வளவு கேவலமாக போறாங்க? ஏன் எங்கட வாலிபர்கள் பாவத்துக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறாங்க? ஏன் எங்கட வாலிபர்கள் போதை வஸ்துக்கு சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறாங்க? ஏன் ஊர்கள சந்தோஷம் இல்லை? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுக்கு அடிப்படையான காரணம், எந்த இடம் சரி பண்ணப்படணுமோ, எந்த இடம் சரி பண்ணப்படணுமோ, எந்த இடம் சீராக்கப்படணுமோ, எந்த விடயம் சரி செய்வதற்காக பெற்றோர்கள் நேரம் கொடுக்கணுமோ, எந்த இடம் சீராகுவதற்காக பெற்றோர்கள் பணம் செலவழிக்க வேண்டுமோ, அதை கண்டுகொள்ளாம பிள்ளைகளை வளர்த்ததுதான் காரணம். வாலிபர்கள் சும்மா வாரதில்லை. வாலிபர்கள் ஒவ்வொருவர்களும் வீடுகளில் இருந்து வளர்த்துத்தான் ஊருக்கு விடுறாங்க. வாலிபர்கள் வளர்க்கப்பட்டது வீடுகளுக்குள்ள, தாய் தந்தையருடைய கண்காணிப்புக்கு கீழே. அங்கு வளர்ந்தவர்கள் தான் ஊரின் வாலிபர்கள். வாலிபர்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கப்படல. என்ன கொடுக்கப்படல? அல்லாஹ்வுடைய அன்பு சரியான முறையில் அவர்களுடைய உள்ளத்துக்கு கொடுக்கப்படல. ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத், ரசூலுல்லாஹ் யார் என்பது சின்ன வயதிலே உள்ளத்திலே ஊற்றப்படணும். அதை கொடுக்கல. அது பள்ளிக்கூடத்தோடு மட்டும் நின்றுச்சு. பள்ளி ஹஜரத் மட்டும்தான் அதுக்கு பொறுப்பு. உம்மாவும் வாப்பாவும் வீட்டில சங்கீதத்தை கொடுத்திருக்கிறாங்க, திரைப்படத்தை கொடுத்திருக்கிறாங்க, டெலிவிஷன் வச்சிருக்கிறாங்க, அசிங்கமான படங்களை பார்க்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க, அதுக்கு பணம் கொடுக்கிறாங்க. அதை கண்டுகொள்ளாம ஊமையர்கள் போல குருடர்கள் போல எத்தனையோ பெற்றோர்கள் நடந்து கொள்றாங்க. இதாலதான் வாலிபர்களுடைய அந்த வாழ்க்கை அப்படியே பாழாகி போகுது. இதால் அந்த வாலிபர்களும் அப்பாவிகள், அவங்களோட வாழ்க்கையும் பாழாகுது. அது மட்டுமல்ல, பெற்றோர்களுடைய கபரும் பாழாகுது. நீங்க இந்த பொறுப்பை சரியாக செய்யலைன்னா உலகத்துல
மக்கள முன்னால கண்களை மூடிக்கொண்டு போனது போல, மக்கள முன்னால பிள்ளைகள பெருமையை பீத்தி கொண்டு போனது போல கபரில மூடுறதே கிடைக்காது. கபரில எல்லாம் அவுந்து கிழிஞ்சு வெளியே வரும், எல்லாம் வெளியே வரும். பிள்ளைகளை சிரமப்பட்டாவது இந்த வாலிபர்களை உருவாக்கி விட்டீர்கள் என்றா உம்மத்துக்கு பிரயோசனம் உள்ள பிள்ளைகளாக, ஊருக்கு பயனுள்ள பிள்ளைகளாக இன்னொரு மனுஷன் பார்த்தா துவா செய்யற மாதிரி எங்களை புள்ள அமையும்.